மீனம் ராசிக்கு இந்த பஞ்சம குருவால் உங்களுக்கு தனிமை மாறும். குடும்ப வாழ்க்கையில கூட தனித்து இருக்கக்கூடியவர்கள், அல்லது இன்னுமே மேரேஜ் ஆகாம தனியா இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், டிவோர்ஸ் ஆகி இன்னுமே மறுமணம் அமையாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த தனிமை மாறும். உங்களுக்குன்னு ஒரு துணை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கூட இந்த காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இருள் விலகும் காலம் என்றே சொல்லலாம். விடியாத வானம் விடியும், முடியாத சோகம் முடியும், ஒரு தெளிவு பிறக்கும். ஒவ்வொரு இருளுமே நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு இருளையுமே சூரியன் வெளிச்சமாக்குது. அதுபோல ஒவ்வொரு துன்பத்தையுமே காலம் மாற்றும். அதற்கான காலம் உங்களுக்கு இந்த 2026 ஜூன் மாசத்திலிருந்து ஏற்படுது. இந்த குரு பெயர்ச்சி இந்த ஜென்மசனியோட தாக்கத்தை குறைக்க போகுது. மாற்றங்களை சந்திப்பீங்க, மன அழுத்தம் நீங்கும், உடல்நல தொந்தரவு நீங்கும், முடிவுகள் மாறும், வழக்குகள் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, ஒன்று சேர முடியுமா என்று தவிப்பவர்களுக்கு தோஷங்கள் இல்லாமல் இருக்கு, வழக்குகள் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ரெண்டு பேருக்கு எந்த தோஷம் இல்லை, பிரிந்திருக்கிறோம், ஒரு சின்ன சண்டை சச்சரவு தான் அப்படின்னாக அப்படிப்பட்டவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வழக்குகள் இருப்பவர்களுக்கு பிரிந்து மறுமணம் போன்றவை ஏற்படும். வீடு வாகனம் அமையும், சொந்தமாக அமையும், நீண்ட கால திட்டங்களை நிறைவேற்றுவீங்க, கடனை தீப்பீங்க, பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும், ஊர் விட்டு ஊர் வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும், வேலையில மாற்றங்கள் ஏற்படும். இப்படி பல பாசிட்டிவ் சொல்லலாம். இந்த குரு 5ஆம் பாவகத்துக்கு வர்றதுனால இந்த புத்திரபாக்கியம் சம்பந்தமா கூட நல்ல செய்திகள் வரும். சில பேருக்கு பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, முன்னேற்றம் ஏற்படுறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். இப்ப நம்ம ஜாதகத்துல நாடி ஜோதிட அடிப்படையில அந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்ற விஷயம் பாருங்க. ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கடக ராசியில என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தின் மேல இந்த கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல ஏற்படக்கூடிய பலன்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தசாபுக்தியும் நமக்கு முக்கியம். நமக்கு இப்ப குரு தசை நடக்குது, குரு புக்தி நடக்குது, குருவும் நம்ம ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கு, வர்க்க பலம் பெற்று இருக்கு, அஸ்தங்கம் ஆகல, நீசம் ஆகல, அல்லது பகை வீட்டுல இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த காலகட்டம் மேக்சிமம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இதை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க, உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்படுது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகுது. இங்க குரு உச்ச குரு, உங்க ராசியாதிபதி உச்சமாகி உங்க ராசியவே பார்க்கிறாரு. தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய காலகட்டம். அதே போல இந்த 10 குடிவனும் உங்களுக்கு குரு பகவான் தான். ஸோ உச்சம் பெறதுனால தொழிலையும் முன்னேற்றங்கள் ஏற்படும். பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அதே சமயத்துல வேலையில நல்ல ஒரு இடமாற்றத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல பிரைவேட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரியான காலகட்டம். நீங்க வேலை தேடுறதுக்கு, வேலை மாறுறதுக்கு, அல்லது வேலை ஆல்ரெடி தேடிட்டு இருக்கிறேன், வேலையே இல்லாம இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னா அதுக்கு ஒரு சரியான காலகட்டம் ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் வரலாம் வேலை கிடைக்கும். அதன் பிறகு இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரலும் இந்த குரு பகவான் அதிசாரமா சிம்மத்துக்கு வரும், 6ஆம் இடத்துக்கு குரு வரும். இந்த அக்டோபர் டு ஜனவரிக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்துல வழக்குகள் எல்லாம் இருக்குன்னாக்க அந்த நேரத்துல ஒரு நல்ல தீர்ப்பு வந்துடும். இந்த நேரத்திலயும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சிம்மத்துல குரு நட்பு, 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க, உடம்பு மட்டும் பார்த்துங்க. அது ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. யார்ட்டையும் வம்பு வழக்குக்கு போவாதீங்க, பழைய பகையை கலராதீங்க, யார்ட்டையும் பேச்சு கொடுத்து நீங்க தேவையில்லாம பகையை உருவாக்கி கூடாது. அந்த 3 மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அகைன் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து அப் டு மே மாசம் வரலும் கடகத்துல தான் இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் சொல்றேன், 2027 மே மாசம் வரலும் கடகத்துல தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டம் தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வரன் செட் ஆகாதவங்களுக்கு வரன் செட் ஆகும். அதே போல 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். சொத்து, நிலம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். புத்திரபாக்கியம் இல்லாம நிறைய நாளா இருக்கீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா
இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் திருமணம் ஆன உடனே சில பேருக்குலாம் புத்திர பாக்கியமும் கிடைச்சிரும். அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்க பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வரன் அமையும், பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைச்சு ஜாயின் பண்றது, இதனால மகிழ்ச்சி அடைகிறது போன்றவெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பெயர்ச்சியால பல நன்மைகள் இருக்கு. அல்லது குரு தசையே நடக்குது, குரு பக்தி நடக்குது, வேற தசை நடக்குது அல்ல குரு பக்தி நடக்குது, குருவும் என் ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னாலையும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான். இந்த குரு வந்து பாத்தீங்கன்னாக்க பார்க்கக்கூடிய இடத்தை எப்பயுமே வளப்படுத்தும். அந்த வகையில பார்க்கும்போது ராசியை பார்க்குது 9ஆம் பார்வைய. சனி ஜென்மத்துல இருந்து உங்க தலைமையில இருந்து பாரத்தை கொடுக்குது இல்லையா, அந்த பாரத்தை கொஞ்சம் குறைக்கும், இருளை விளக்கும், துன்பத்தை நீக்கும். ஒரு நெகட்டிவ் தாட்டு, ஒரு மைண்ட் செட்ல வந்து எல்லாமே நெகட்டிவா இருக்கு, எல்லாமே நம்மளை எதுக்குறாங்க, நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க போறோம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியை வந்து முதல்ல மாத்தும். பாசிட்டிவா உங்களை திங்க் பண்ண வைக்கும், தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க, தளராத முயற்சிகளை செய்வீங்க, எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். அந்த எண்ணத்தின் மூலம் வெற்றி அடைவீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களுடைய அருமை தெரியாம போனவங்க எல்லாம் கூட வருத்தப்படுவாங்க. கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, சில பேர்ல டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க, டிவோர்ஸ் வாங்கி வெளியே போயிருப்பாங்க. அவங்க அல்லது உங்க மேல பழி பாவங்களை போட்டுட்டு விலகி போனவங்க எல்லாம் கூட உங்களை நினைத்து வேதனைப்படுவார்கள். அதாவது உங்களை நினைத்து வருத்தப்படுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தங்கள் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்குலாம் அந்த எதிர்பாலினர் உறவு எல்லாம் கூட கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். நம்ம வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது மேரேஜ் ஆனவங்க கூட சில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்திருப்பீங்க, அல்ல யங்ஸ்டர்ஸா இருக்கீங்கன்னா ஒரு காதல் போன்றவையெல்லாம் வந்திருக்கும். அந்த எதிர்பாலினர் உறவு கூட பாத்தீங்கன்னாக்க பிரிஞ்சு போயிருக்கோம், அல்லது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருக்கோம். யங்ஸ்டரா இருந்து காதலிச்சிருக்கீங்க, அந்த காதல்ல கூட விலகி இருப்பீங்க, அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் சேருமா? அந்த பிரிந்து போன ரிலேஷன்ஷிப் வந்து மீண்டும் வருமா? அவங்களால எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா அப்படின்னாக்க அதற்கு உண்மையான பதில் சுய ஜாதகம் தான். இருந்தாலும் ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க 5ஆம் இடம் என்பது காதல், ஆரோக்கியம், வெற்றி, பூர்வ புண்ணியம், புத்திரபாக்கியம், இந்த இடங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால, இந்த புத்தி ஸ்தானத்துல ராசியாதிபதி நிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகிறதுனால அவங்களே கூட திரும்பி வர்றதுக்கு சில பேருக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கெல்லாம் அவங்களே உங்களை விட்டு விலகி போன ரிலேஷன்ஷிப்பு, உங்களை விட்டு விலகி போன நட்பு, உங்களோடு பகைத்து கொண்ட போன உறவு, இவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்க குரு வந்து ராசியை பார்க்கறதுனால ஜென்மசனியால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த ஒரு வருஷத்துக்கு நிம்மதியா இருக்க போறீங்க, அதுதான் பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்தை பார்க்குது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும், அதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவீங்க. வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க கடனை திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. கடனில் இருந்து வெளிவருவீங்க, அல்லது சுப கடன் பெற்றிருந்தாலும் அதோட அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல சகோதர வழி உறவுகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சொத்துக்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். குறிப்பா வந்து சகோதர வழியில பிரச்சனை இருக்கு, சொத்து பிரிவினை இல்லை அப்படின்னா அதற்கான காலகட்டம் பிரச்சனையை தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல இந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துக்கு விழுறதுனால தந்தைக்கு முன்னேற்றம், தந்தையால் ஆதாயம், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கிறது, தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாசிட்டிவா தான் இருக்கு, பாக்கியங்கள் கைகூடும். சோ குரு பார்க்கிற இடமும் நல்லா இருக்கு. கோச்சாரத்துல குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் பாவங்களில் வரும்போது நல்ல பலனை தரும். அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டா நல்ல பலன் தான். அதே மாதிரி நம்ம ஜாதகத்திலையும் என்ன கிரகம் இருக்கு, நாடி ஜோதிட அடிப்படையில நம்ம பார்க்கணும்னாக்க இந்த கடகத்துல நம்ம ராசி கட்டத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்ப குறிப்பா வந்து இங்க சனி இருக்குன்னு வச்சுக்கங்க, உங்க ராசி கட்டத்துல கடகத்துல இங்க சனி இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா, அந்த சனி மேல கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். வேலையிலேயே இருக்கீங்கன்னா கூட பதவி உயர்வால ஒரு இடமாற்றம், கூடுதல் பொறுப்பால வேற ஒரு பிரான்ச்சுக்கு போறது, அல்லது வேற கம்பெனிக்கு போறது போன்றவை ஏற்படும். ஆனா பாசிட்டிவா தான் இருக்கும். இடமாற்றம், புதிய தொழிலை செய்வீங்க, அல்லது புதிய வேலைக்கு போவீங்க, அல்லது புதிய இடத்துக்கு போவீங்க, அதன் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். சோ சனி இருந்தா பாசிட்டிவ் தான், இடமாற்றம் ஏற்படும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து குருவே இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னாக்க, இந்த கோச்சார குரு உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு மேல போகும்போது பதவியில் முன்னேற்றம், பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கிறது, கடனை தீக்கிறது, புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, அதே போல பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைகிறது. இந்த குருவே இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் உயருவீங்க. அந்த அளவுக்கு குருவே இருந்தாலும் பாசிட்டிவ் தான். அதே சமயத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க
செவ்வாய் இருக்குனாலையும் திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க திருமணம் ஆகும். குரு இருந்தாலும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் இருந்தாலையும் செவ்வாய் மேல இந்த கோச்சார குரு போகும்போது பெண்களுக்கு கல்யாணம் ஆகாது இருக்கீங்கன்னாக்க கல்யாணம் ஆகும். அதே போல சொத்து வாங்குவீங்க. சகோதர உறவுகள்ல பிரச்சனைகள் தீரும். சகோதரர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன், கடகத்துல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருக்குன்னாக இந்த சுக்கிரன் மேல கோச்சார குரு போகும்போது வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். பணம் வரும். எதிர்பாலினர் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உங்களை விட்டு விலகி போன எதிர்பாலினர் உங்களை தேடி வரலாம். காதல் கைகூடும். அதே போல புதன் இருக்கு இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல அப்படின்னா அந்த புதன் மேல கோச்சார குரு போகும்போதும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். பிளாட்டு லேண்டு வாங்குவீங்க. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க நீங்க எதிர்பார்த்த விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தா கூட உங்க தொழில் சம்பந்தமா ஏதாவது புதுசா கத்துக்குவீங்க. அதன் மூலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில. அல்லது புதிய வேலை கிடைக்கும் அல்லது அதை வச்சு ஒரு தொழில் செய்வீங்க. அதனால வருமானம் வரும். ஸோ புதன் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம் தான். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும். புதன் இருந்தாக சுக்கிரன் இருந்தாலும் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும். இந்த இடத்துல சூரியன் இருந்தாலையும் இந்த சூரியன் மேல கோச்சார குரு போகும்போது தந்தைக்கு முன்னேற்றம், தந்தையால் ஆதாயம், வேலையில மதிப்பு மரியாதை, பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறது, மூத்த மகனால் மகிழ்ச்சி, அவருக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி சுப விஷயங்கள் தான் ஏற்படும். சூரியன் இருந்தாலும் பாசிட்டிவ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ராகு பகவான் இருக்கு உங்க ஜாதகத்துல இருந்தாதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இடமாற்றம் ஏற்படும். ஆனா அந்த இடமாற்றம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். ராகு மேல கோச்சார குரு செல்லக்கூடிய காலகட்டத்துல பணத்தட்டுப்பாடு, கடன் வாங்குறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அகலக்கால் வைக்காம இருக்கணும். பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. இடமாற்றம் கண்டிப்பா ஏற்பட்டே தீரணும் அப்படின்ற மாதிரி இருந்தா போற இடத்த விசாரிச்சுட்டு போவாங்க. இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே இருங்க. கேது இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல. இந்த இடத்துல கேது மேல கோச்சார குரு போகும்போதும் இடமாற்றம் ஏற்படும். அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல கேது மேல கோச்சார குரு போகும்போது பண விஷயத்துல உங்களுக்கு தட்டுப்பாடு, கடன் வாங்குறது அல்லது கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலைகள் போன்றவையெல்லாம் வரும். ஆன்மீக பயணங்கள், மகான்கள் தரிசனம் போன்ற நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உடம்பு நோயா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா அவங்களுக்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலம் நோய் நல்லாகும். கேது இருந்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறையவே இருக்கு. ராகு இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே போல இந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லை எனக்கு. அப்ப எனக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசா புக்தி, நல்ல கிரகம், அதாவது ஸ்தான பலம் பெற்ற ஒரு கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுனாக குருவும் உங்க ஜாதகத்துல நல்ல வலிமையா இருக்கிறாருன்னா நான் பொது பலனா சொன்ன விஷயம் இந்த ஜென்மசனியோட தாக்கம் குறையும், இருள் விலகும். அந்த வகையில அந்த பாசிட்டிவ்ன்றது கண்டிப்பா உண்டு உங்களுக்கும். அப்படிப்பட்டவங்களும் பாத்தீங்கன்னாக்க நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வரலாம். தட்சிணாமூர்த்திக்கு அங்க நெய் தீபம் போட்டு வாங்க. அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு நீங்க சென்று நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கொண்டக்கடல மாலை சாத்தி, அங்கவஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் சாத்தி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபடலாம். ஒரு 9 சுத்தலாம். இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு குருவின் அருளையும் கொடுக்கும். குரு பெயர்ச்சி அன்னைக்கு நீங்க ஒரு பரிகார பூஜை கூட செஞ்சுக்கலாம். அது ஒரு பாசிட்டிவ் தான். பட் நீங்க தட்சிணாமூர்த்தி கம்பல்சரி இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்றீங்கன்னா செல்வம் வரும். பணத்தால் பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். நன்றி, வணக்கம்.